ப்ரெஸ் மீட் வைக்கவே பயமாக இருக்குதுடா. ப்ரெஸ்ஸில் கேட்குற கேள்வியெல்லாம் நாக்கு போடுற மாதிரி 4 கேள்வி கேட்குறானுங்களா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் வீட் எனக்கு என்ன ஹெல்ப்டா வேணும்? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, ப்ரெஸ்ஸாக மட்டும் நினச்சா போதும். இதுக்கு முன்னாடி நான் நிறையா ப்ரெஸ் மீட்லாம் சந்திச்சிருக்கேன். ஆனால் அப்பெல்லாம் தடுமாறிது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேளுங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த ஏரி திடீர்னு சிஎம் ஆயிட்டீங்கன்னா நீங்க அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுவீங்களா? ஏரி கட்டல சார் கண்டிப்பாக சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அதான் சார் நான் பண்ணுவேன். நாங்கள் அதுக்கான அஸ்திவாரம் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். மச்சான் சூப்பராக வந்து ப்ரெஸ் மீட்டு தேங்க்ஸ்டா. இன்னொன்று கொஸ்டின் கேட்க நீ மறந்துட்டாடா, திரும்பி மைக்க போடுறா. சார் நீங்க என்ன கட்சியோட சேர் பண்ணீங்க? கண்டிப்பாக நான் கிருத்திகோட சிஜேபி கட்சியில் தான் நான் கூட்டணி வைக்க போகிறேன். ஓகே வாழ்த்துக்கள் சார். நான் போயிட்டு வரேன் சார். பாய். தளபதினா தளபதி தான் செம்மையாக இருக்காரு. அண்ணா சிஜேபி தலைவர் அண்ணன் உள்ள அண்ணா இவர் ஆட்டத்தில் புரியாடா அண்ணா அண்ணா சார் சார் எங்கே சார்? சார் சார் நல்லா வாங்க சார். நீங்கள் தானே சார் சிஜேபி தலைவர்? சார் நீங்கள் சார் டிவிக்கு தலைவர்? சார் நான் உங்க கூட தான் சார் கூட்டணி வைக்கலான் இருந்தேன். அதான் வாய்ப்பு ராஜா. சார் ஏன் சார் நீலாம் சின்ன நீலாரோட சார் ஆசைப்படாத. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இதே இடத்துல சிஎம்மா வந்து நான் நிற்பேன். அதெல்லாம் நடக்க அதை நடத்தி காட்டுறவன் தான் இந்த டிவிக்கு. சிஎம் ஆயிட்டு இந்த இடத்துல வருவேன். ஐயோ பேப்பர் வரைக்கு லிஸ்ட் போயிட்டாரு. அது 2026 டிவி தலைவர் அர்ஜுனா. என்னது அர்ஜுன் தான் சிஎம்மா? சிஜேபி தலைவர். Dodge salto alto, சிஜேபி தலைவர் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? இப்போ யாருக்கும் போட்டி தெரியலையே. சார் நீங்கள் சிஎம் ஆகிட்டு வந்து ஏரிக்கரையில் வீடு கட்டுவீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே வேலை கட்டுறதுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் சொல்லுவதில் நிறைவேற்றுவீங்களா? சார் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஒரே நடக்கும் சார். உங்கள் கூட இருக்கவங்க தான் எதிர்கட்சின்னு கேள்விப்பட்டது. ஆமாம் நம்பிக்கை சார். நிஜமாலேவா சார்? யார் சார் அவரு? அவன் பேரு தூத்து. நெத்தியில பட்டு வச்சு